Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க Act Smart Wi-Fi. புது AI டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணினா ஜீரோ பஃபரிங் இருக்கு. சூப்பர்பா அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், சூப்பர்பா இருக்கும். Act Smart Wi-Fi மாத்துங்க. Dear viewers, கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்கல்ல நேத்துக்கு மேட்ச் நிதேஷ் சர்மா அடிச்சு கொண்டுட்டால அவங்கள டாப் 2ல அதே மாதிரி அடிச்சு தள்ளுங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வைஃபை யூஸ் பண்ணுங்க. பஃபரிங் எல்லாம் ஆடலாம், பஃபரிங் எல்லாம் மேட்ச் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். Yeah, Chica, obviously the big day. Clash of the top two, Punjab Kings versus RCB. Punjab Kings first time in the playoffs after 11 years. RCB first time top 2 la finish பண்றாங்க Chica after 2016. It's been a long time since they also finished in the top 2. They qualified last 5 years la வந்து they have qualified 4 times. Ana and the last 4 times they didn't qualify in the top 2. This is an opportunity, Chica, for RCB. The last time they qualified in the top 2, they went to the final, Chica, in 2016. And before that, when they qualified in the top 2, that was in 2011. And the varshamu final point danga. So 2011 and 2016, both the times on the playoff format of the Marnadlinde, when they qualified in the top 2, they've reached the final. Can we expect them to do for the third time? அப்படின்ற நீ ஈசாலே கப் நமதே அப்படின்றியா பாக்கலாம். பட் ஆனா நேத்திக்கு ஆண்ட பேட்டிங் எல்லாம் பார்த்தா ஈசாலே கப் நமதே அவங்க அந்த ஒரு மாதிரி அந்த கன்னிங் தான் போயிருக்காங்க. பட் மறக்காதுங்க வியூவர்ஸ், அந்த சைட்ல பஞ்சாபு செம்ம கன் டீம். அது நீ பஞ்சாபும் பேசணும், பஞ்சாப் பத்தி நம்ம பேசலாம். பட் நீங்க பஞ்சாபும் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு சொல்ல வரேன், நீங்க பஞ்சாபும் பாத்தீங்கன்னா அவங்களும் கன் டீம். அவங்களும் 2014 நீ சொன்ன மாதிரி அவங்களும் டாப் 2ல பினிஷ் பண்ணி நேரா ஃபைனல்ஸ் போனாங்க அவங்க அந்த டீமும். சோ அவங்களோட ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா 2014 அதுக்கப்புறம் 2008ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. பட் 2008, 9 and 10 அந்த பிளே ஆஃப் ஃபார்மேட் வரல. 2011ல இருந்து தான் அந்த பிளே ஆஃப் ஃபார்மேட் கேம் இன் டு பிளே. So 2011ல இருந்து பாத்தீங்கன்னா they've qualified only once, Chica. In their entire history நீங்க பாத்தீங்கன்னா they've qualified only twice. This is only the third time in their IPL history they are qualifying to the playoffs. But under Shreyas Iyer, who is already the current holding IPL captain winning champion, so Punjab is not going to be taken lightly, Chica. I mean, last time they faced each other, Chinnaswamy Stadium la face pannanga. We saw RCB, it was a rain delayed match. It was unlucky. They lost the toss, they batted first, they got all out, match win pantanga Punjab. But out here, even Stevens, Chica, ஏனா ரெண்டு டீமுக்கும் equal number of losses. அங்க வந்து Tim David Gali, so without Tim David itself, last match they played Livingston. They have a choice to make. துஷாரா அண்ட் ஹேசல்வுட் ஆட போறாங்களா, இல்லாட்டி துஷாராவை தூக்கி ஹேசல்வுட் ஆட வச்சுட்டு லிவிங்ஸ்டனை தூக்கி டிம் சைஃபர்ட் ஆட போறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு வருவோம் Chica. நான் என்ன பண்ணுவேன், நான் துஷாரா ரீடைன் பண்ணுவேன். ஏன்னா நீ மறக்காத, அவங்களுக்கு துஷாரா வந்து ஒன்னு பார்த்தா புவனேஷ் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், துஷாரா, யஷ் தயால் அண்ட் ப்ராபப்லி இவனை வச்சு பண்ணானு. எங்க 2 ஸ்பின்னர் இருக்கான், 6 bowlers உனக்கு வேணும். 5 bowlers நீ கஷ்டப்படுவ நீ. அதனால 6 bowlers வேண்டிருக்கோம், 4 மீடியம் பேசஸ், 2 spinners, அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் போவேன் நானு. ஏன்னா நீ பார்த்தனா பேட்டிங் வந்து எனிவே லிவிங்ஸ்டன் இல்லைன்னா கூட ஜிதேஷ் சர்மா இருக்கான், அதுக்கப்புறம் இவன் இருக்கான், அப்புறம் ஷெப்பர்ட் இருக்கான், உனக்கு இவன் நல்லா பேட்டிங் ஆடுவாங்க, குருணால் பாண்டியா வேற இருக்கான். So I still believe that I think they should go for Josh Hazlewood for Livingston. That's what I would do. Chica, but their batting becomes very thin, Chica. உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் 6ல வந்துறாங்க, குருணால் பாண்டியா 7, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் கிடையாது. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. இல்ல 20 overs 7 மேல என்ன பேட்டிங் பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Chica, ஏன் Chica அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால தானே Chica அந்த எக்ஸ்ட்ரா 20-30 runs வருது இன்னைக்கு இந்த கரண்ட் ஐபிஎல்ல. why is there that extra 20-30 runs every last few years? It's because your batting is now pushed till number 8 and number 9. So people at the top, நீ 2 விக்கெட் விட்டா கூட நீ கண்டினியூஸா அடிச்சுன்னு இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு enough batting இருக்கு. But RCB cannot do that if they play with so many bowlers. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு then they have to drop Dayal. They have to drop Yash Dayal. They have to play another Indian batter so that they don't. Why would you want to change the combination? I don't think they should change the combination. எனக்கு புரியவில்லை. நீ இப்ப இந்த டீம் காமிச்சனா நீ என்ன சொல்ற? நீ அப்படின்னா நீ வந்து டிம் டேவிட் எடுத்துட்டு வந்துட்டு
நீ ஜார்ஜ் ஹேசலோட கொண்டு வந்து அவ்வளவுதான் கொண்டு வரீங்க. ஜார்ஜ் லியாம் லிவிங்ஸ்டன் வெளில எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஜார்ஜ் ஹேசல்வுட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா யுவர் bowling becomes too heavy. You're playing with too many bowlers. So உங்களுக்கு பேட்டிங்ல அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி ரெண்டு பேரும் ஓபன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல வந்து இப்போதைக்கு ரஜத் படிதார், லாஸ்ட் மேட்ச் அவர் தான் நம்பர் 3 வந்தாரு. நம்பர் 4ல மயங்க் அகர்வால், நம்பர் 5ல ஜிதேஷ் சர்மா, 6 ரொமாரியோ ஷெப்பர்ட், 7 குருணல் பாண்டியா. அதோட பேட்டிங் ஓவர். 8ல புவி வாக் இன் பண்ணுவாரு. But Chika, no team will do that mistake, Chika. No team will do that mistake. No IPL team will make. அனி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இதே உன்னோட காம்பினேஷன் பிரகாரம் போனா ஓகே, நீ வந்து என்ன பண்ண டிம் டேவிட் நீ துஷாரா தூக்கிட்டு நீ இவ்வளவு ஜார்ஜ் ஹேசல் வந்து டிம் சைஃபர்ட் கூட எக்ஸ்ட்ரா பேட்மேன் வச்சுனா போலர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க உனக்கு? குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு வாட் யூ கால் 50-50 போல தான் சொல்லுவேன். அவனுக்கு ரெகுலர் போலர் you don't need அதுதானே சிக்கா உங்களுக்கு. அதுக்கு தானே அந்த 6th bowler ஆப்ஷன் தான் ரொமாரியோ ஷெப்பர்ட் டு bowl that 1 or 2 overs கொடுத்துருவாரு உங்களுக்கு. அனி கமிங் டு தட் நீ பார்த்தனா சுயேஷ் சர்மா கடைசி 3-4 மேட்ச் அடிச்சாங்க போட்டவன பாவம். ஃபண்டாஸ்டிக்கா bowling போட்டுதான் அதுக்கு. till the playoffs வரைக்கும் பிரமாதமா bowling போட்டுதான். I mean லாஸ்ட் 2-3 மேட்ச் வரைக்கும் இந்த லாஸ்ட் 2-3 மேட்ச் அவன போட்டு கிழிச்சு கொடுத்துறாங்க. சப்போஸ் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா bowler வேண்டி இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னோட ஒபினியன். அதுக்கு தான் சிக்கா you can share that 2 overs of சுயேஷ் சர்மா or 2 overs of ரொமாரியோ ஷெப்பர்ட். அவன் லாஸ்ட் மேட்ச் குருணால் பாண்டியா ஒழுங்கா யூஸ் பண்ணல சிக்கா. they didn't complete குருணால் பாண்டியா. he proceeded in completing ரொமாரியோ ஷெப்பர்ட் spell. That was a captaincy error from Jitesh Sharma last game. I don't know. Ani, but I still believe that I don't know. இவங்க இந்த 6 bowler bowlers நீங்க ஆடுனீங்களா? நீங்க என்ன 7 bowler ஆடுவீங்களா ஒரு டீம்ல? 7 அனி நான் உண்மையை சொல்றேன். சுயேஷ் சர்மா I'm not too convinced நாளைக்கு மேட்ச்ல போட அடிச்சுடுவாங்க போட. என்ன சீக்கா நீங்க வந்து இவ்வளவு நாளா சுயேஷ் சர்மா சூப்பர், சுயேஷ் சர்மா சூப்பர், சுயேஷ் சர்மா சூப்பர், ஒரு 2 மேட்ச் அடி வாங்கிட்டு I'm not convinced ன்ட்டீங்க. இது அநியாயம் சீக்கா ஒரு பிளேயருக்கு. நான் என்ன சொன்னேன் நாளைக்கு மேட்சுக்கு சொன்னேன். you please listen to what I'm trying to say. I'm not convinced for tomorrow's match. I'm specifically saying tomorrow's match. நீ மறக்காத அவங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க செம பேலர்ஸ், டெட்லி பிளேயர்ஸ் ஸ்பின். ஸ்ரேயஸ் ஸ்பின்லாம் போட்டு பெண்ட் எடுத்துருவான், போட்டு பின் எடுத்துருவான். சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ், பிரியான் ஷாரியா, நேஹல் வதேரா அவங்க பேட்டிங் லைன் பாரு அவங்க ஸ்பின் அடிக்கிறதுக்கு. லெக் ஸ்பின் சுயேஷ் சர்மா. when I say I'm not convinced, I'm saying நாளைக்கு மேட்ச் I'm talking for horses for courses. நாளைக்கு மேட்சுக்கு I still believe that இல்லனா சுயேஷ் சர்மா ஆடாத அவனை வச்சு நீ ஒரு பேட்ஸ்மேன் ஆடு உன்னோட தியரி பிரகாரமே. இந்தியன் பேட்ஸ்மேன் saying play 5 fast bowlers is not necessary. இல்லப்பா 5 fast bowlers வேணாம்ப்பா. இல்லப்பா எனக்கு ஒரு ஸ்பின்னர் போற குருணால் பாண்டியா ஒருத்தன் போற நாளைக்கு மேட்ச்க்கு. குருணால் பாண்டியா ஒன்னு போற எனக்கு. இல்ல சிம்பிளா வெச்சுக்கங்க. இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடு. இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடு. நான் அதுக்கு வந்து நான் யஷ் தயால வந்து இல்லாட்டி ஆட வைக்க மாட்டேன் சிக்கா. அவ்வளவுதான். you have to sacrifice யஷ் தயால் if you want to play both துஷாரா and ஜாஷ் ஹேசல்வுட். நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சா யஷ் தயால் தான் ஒழுங்கா போடல. அதுக்கு முன்னாடி யஷ் தயால் நல்லா போட்டுருந்தார். லாஸ்ட் 2 மேட்சா யஷ் தயால் has been getting hit and he is not been the best. அந்த CSK மேட்ச் சூப்பரா போட்டான். அந்த CSK மேட்ச் லாஸ்ட் 2 ஓவர் கலக்கிட்டான். But in all honesty, நீங்க ஃபுல்லா க்ளோஸா அனலைஸ் பண்ணீங்கன்னா all the other bowlers have won matches for them consistently. But Yash Dayal, he's had 13 matches. His number of wickets has also been 10. He's averaging 42. Economy rate is very high in the season. Paranga. So I would actually go Yash Dayal தூக்கிட்டு நான் ஜாஷ் ஹேசல்வுட் and நுவான் துஷாரா ஆடுவேன். Play that Swastik Chikara. ஸ்வஸ்திக் சிக்காரான்னு ஒரு பிளேயர் இருக்காங்க அவங்களுக்கு. so they could play him at the top at number 3. அவன் திடீர்னு பேட் விடலாம். I'm okay with that idea. So சுயேஷ் சர்மா யஷ் தயால் எடுத்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடிட்டு or all rounder whoever you want to play அவன் ஆடிட்டு தில்லிக்கு தூக்கிட்டு பேட் விட்டு சிக்காரா விட்டு பேட் விட சொல்ல. பேட் விட சொல்லு. பரவாயில்ல 8ல வந்து பேட் விட்டா போறமே எனக்கு பரவாயில்ல. that is okay. But I still believe that துஷாரா நேதி மறக்காத அணி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் நேத்தி மேட்ச்ல வந்து நல்லா போட்டான் நுவான் துஷாரா. அது சூப்பர். இது அணி when they scored 227 put bend at pinni kudutha but Rishabh Pant was in full flow and you're talking about Mitchell Marsh in full flow and this guy came and actually steadied the bowling yesterday for them. So andha vishayatha paatha I will go with Nuwan Tusharan solla varen vera edhum kedadhu. And good weapon in the new ball along with Bhuvi that opens up. They have to open with Bhuvi. Adu vera naaliki vandu Bhuvi you to open பண்ணங்க மஜா. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ரம் RCB பாயிண்ட் ஆஃப் வியூல பேசலாம். டுடே வில் பே தி டெவில்ஸ் ஆர் கோயிங் போத் சைட்ஸ். RCB பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினா அவங்க பேட்டிங்ல விராட் கோலி அடிக்கணும். அதுதான் நம்ம கீ டு தி சக்சஸ். விராட் கோலி சார் நீங்க ஒரு 50 ஓவர் கிடையாது சார் 20 ஓவர் நீங்க ஒரு 13 ஓவர் ஆடிருக்கீங்க சார் விராட் கோலி சார்
அப்படின்னு அவன் கையில கொடுத்து விராட்டை நீ ஆடு மச்சா 12 13 14 ஓவர் ஆடிடு அப்படின்னு அவன்கிட்ட அதை கையில கொடுத்துட்டு எவ்ரிபடி எல்ஸ் ஷுட் பேட் அரவுண்ட். நாளைக்கு ரஜத் படிடா ஷுட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். Okay, you can't expect Jitesh Sharma, blinder like Jitesh Sharma, blinder knock like Jitesh Sharma every time. Let's be very, very honest with you. But even Mayank Agarwal is doing his role properly and Salt Gilta nalla aadranga. That's all is fine. So, naalik Rajat Padida, if he comes to a party, then he saw like the dreams can be true. Illa na, you have to understand something. Marakada, avanga naalik na vandu Punjab captain anda, I will play Yuzvendra Chahal because tomorrow he's fit. He's fit. I will play leg spinner for again because Virat Kohli sometimes he's got out for leg spinners. Usually the Chahal has field shot out எடுக்கலாம் leg spinner போட்டு. நிறைய right handers இருக்காங்க. Only Rajat Padida is a danger man against spinners. He can tear the bowling apart. But மீதிலாம் பார்த்தா spinners வச்சு போடுவேன் நானு. So அந்த previous fixtureல Rajat Padida எடுத்தது Chahal தான். Chahal and மறுக்காத பிராரு ரொம்ப நாளா bowling போடுறான். பிராரு விராட் கோலி விக்கெட் எடுத்துருக்கான். So அவங்களுக்கு நல்ல அட்டாக் இருக்கு. அந்த மாதிரி இருக்குச்சு நான் Chahal ஆடுவேன் against Punjab. So நீ பஞ்சாப் bowling எடுத்து பார்த்தனா அவங்க எப்படி இருக்க போறாங்க அங்க மார்க் போய் ஆன்சர் பதில் ஐ திங்க் ஒமர் சாய் வந்துருவான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அங்க யுஜ்வேந்திர and Harpreet Brar and they அந்த வைஷாக் விஜய் குமாருக்கு பதிலா Chahal ஆடிடுவாங்க ஷூரா. வைஷாக் விஜய் குமார் Chahal ஆடிடுவாங்க. அதான் நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பிரப்சிபரன்ஸ் பேட்டிங் உள்ள ஓபனிங் வந்துருவாங்க. சம பேட்டிங் அவங்களுக்கு தான் இருக்கும். So that will be a good contest. Now coming back, that is the strength of RCB in Bata. But now let us look at the strength of what do you call. So RCB strength என்ன playing around Virat Kohli. ஏன்னா நீ பார்த்தனா நீ நேத்தியே நம்ம நேத்தி ஷோல பேசின மாதிரி பார்த்தா மெஜாரிட்டி 600 runs by விராட் கோலி மீதெல்லாம் 300 200 அந்த மாதிரி தான் இருக்காங்க. Whereas you go to Punjab நீ எடுத்து வச்சுக்கோ there's been consistency from topல எல்லாமே. பிரப்சிமரன் சிங் அடிச்சிருக்கான், உனக்கு பிரியான்ஷ் ஆரியா அடிச்சிருக்கான், உனக்கு சஷாங்க் சிங் அடிச்சிருக்கான், உனக்கு ஸ்ரேயஸ் அடிச்ச 4 பேர் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது ஸ்கோர்ஸ் நான் காமிப்பாங்க தனித்தனியா அவங்க ஸ்கோர்ஸ். நேஹல் வதேரா, சஷாங்க் சிங் எல்லாரும், ஜாஷ் இங்கிலீஷ், Marcus Stoinis. When you look at the strike rate of Marcus Stoinis, what he's done at the lower order, Josh Inglis அந்த 3-4 கேம் வந்து நல்லா பண்ணி last game match winning knock. Shashank has been brilliant as always. Look at his average, Chika, 57. Shashank Singh average. Yeah. Batting wise பார்த்தனா I think Punjab is a much stronger batting lineup. Let me be very frank. There is no doubt about that, Chika. RCB's bowling attack is much better than Punjab's bowling attack. Punjab's batting is way more rounded than RCB's batting lineup. RCB still needs Virat Kohli to fire. It can be their biggest plus. It can also get them into trouble. What happens if Virat Kohli gets early? And the question mark RCB கிட்ட இருக்கு. பஞ்சாபுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பிரப்சிமரன் சீக்கிரமா அவுட் ஆயிருக்காரு, பிரியான்ஷ் ஆரியா சீக்கிரமா அவுட் ஆயிருக்காரு, ஏன் ஸ்ரேயஸ் ஐயரும் சீக்கிரமா அவுட் ஆயிருக்காரு. There have been guys, especially on the second half of the IPL. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாங்க சிக்கா. சில கேம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் 120க்கு ஆல் அவுட் ஆனாங்க, 111க்கு ஆல் அவுட் ஆனாங்க, all those things. But in the second half, their batting has been very consistent. There have been guys, Nehal Vadera has stepped up. அவங்களோட அந்த இந்தியன் கோர் talent has stepped up brilliantly. So it's a game between RCB's bowling versus Punjab's batting, chica. 6 பேர் அன்கேப் பிளேயர்ஸோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தனா இப்ப செமையா இருக்கும். அன்கேப் பிளேயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பாரு. சஷாங்க் சிங் பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிக்காத ஞாபகம் எல்லாமே நிறைய நாட் அவுட். எல்லாமே நிறைய நாட் அவுட் வேற. இல்ல நிறைய அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடியோட 44 நாட் அவுட் 16 பால்ஸ். ஸ்ரேயஸ் 97 நாட் அவுட் அந்த சைடுல. சோ நீ பார்த்தனா சஷாங்க் சிங் இஸ் a key fellow அங்க. ஸ்ரேயஸ் பிரியான்ஷ் ஆரியா அவன் நின்னதே 6 அடிக்கிறான். அவன் அப்படியே சும்மா இப்படி அடிக்கிறான். கவர் மேல 6 நின்னதே மிட் ஆஃப் மேல நின்னதே பாயிண்ட் மேல. He is only timing. இந்த டென்னிஸ் பால்ல டேபிள் டென்னிஸ் ஆடுவாங்க. டென்னிஸ் கூடல இவன் டேபிள் டென்னிஸ் ஆடுற மாதிரி ஆடுறான். அவன் பால்ல டேபிள் டென்னிஸ் அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அடிக்கிறான். சில டென்னிஸ் ஷாட்ஸ், சில ஷாட்ஸ் நிஜமா டென்னிஸ் ஷாட்ஸ் ஆடுறான் பிரியான்ஷ் ஆரியா. பிரியான்ஷ் ஆரியா இந்த பூமி கொஞ்சம் இந்த பால் இன்னும் உள்ள கச்சக்கு எடுத்தாலும் ஒரே சான்ஸ் பிரியான்ஷ் ஆரியா. பட் எனி சான்ஸ் பிரியான்ஷ் ஆரியா ஒரு 6 ஓவர் ஆடிட்டான்னு வச்சுக்கோங்க, then RCB will be in trouble. Let me be very frank. Yeah, Priyansh Arya, Prabhsimran, Nehal Vadera. Nehal Vadera has also had a fantastic season. ஆட போற மேட்ச் ஆனா ஒரு பஞ்சாபுக்கு ஒரு அட்வான்டேஜா, ஏன்னா அவங்களோட ஹோம்ல ஆட போறாங்க. முலான்பூர்ல தான் ஆட போறாங்க in Chandigarh. I don't know whether it's a home advantage. It has been a very flat wicket, Chika. It's been one of the high scoring venues. எல்லா மேட்சும் 200 plus போயிருக்காங்க. நிறைய மேட்சஸ் 200 plus போயிருக்கு. CSK மேட்சும் அங்க 200 plus போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா it hasn't assisted actually it hasn't assisted spin that much in the particular year. So that is going to be interesting. Adu vera ena Punjab has Harpreet Brar and Chahal. But na captain and Harpreet Brar aadappa. Na Brar aadu Chahal aadu.
பிரார் என்ன போடு நான் பிரார் என்ன மாதிரி கீ விக்கெட்ஸ் எடுக்கிறான்டா. பவர் பிளேல வந்து போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறான். அவன் எல்லா மேட்ச் எடுக்கிறான் விக்கெட்ஸ். அவன் எவ்வளவு மேட்ச் எங்க தெரியுமா சீக்கா ஆர்சிபி மாட்டிக்கலாம் நாளைக்கு எங்கேயாவது ஒருனா நீங்க சொன்ன மாதிரி பிரார் அண்ட் செஹல் இன் டாண்டம். ஏன்னா ஆர்சிபி ஹேஸ் ஒன்லி ரைட் ஹேண்டர்ஸ் இன் தேர் பேட்டிங் லைனப். They don't have a left-hander in that batting lineup who can who can take them down. நிறைய பேர் குருணால் பாண்டியான்னு சொல்லுவாங்க. But குருணால் பாண்டியா, we don't know whether they'll push him up the order, whether they'll take that risk and push குருணால் பாண்டியா up the order. I think they have to. நாளைக்கு I think குருணால் பாண்டியா is going to be a very key factor. Chika, he could அந்த லியாம் லிவிங்ஸ்டன் 4 அம்ச்சதுக்கு பதிலா குருணால் பாண்டியா வேணா 4 அனுப்பலாம் நாளைக்கு இவங்க. It all depends on who's bowling. நீ சொன்ன மாதிரி இவங்க பிரார் இல்லனா குருணால் பாண்டியா 4 அம்ச்சிட்டு மேக்கிங் ஷூர் தட் இவங்க ரெண்டு பேரும் யாரா டிலே பண்ணிட்டே இருக்கணும் bowling லெக் ஸ்பின்னர் டிலே பண்ற மாதிரி டாக்டிக்ஸ் பண்ணா அதையும் பண்ணா போட்டாங்களா. ஏன்னா குருணால் பாண்டியா மறக்காதீங்க ஏதோ ஒரு மேட்ச் பேட்டிங்ல வின் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு மேட்ச் பேட்டிங்ல வின் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு மேட்ச் bowling வின் பண்ணி கொடுப்பாங்க. He is an outstanding all-rounder. He is a brilliant cricketer, outstanding spinner also. So Krunal Pandya is a very good. I mean, I don't know whether to call him a batting all-rounder or a bowling all-rounder. He's actually a proper all-rounder, Chika. He can do he's actually a good all-rounder. He can contribute to the bat, ball, fielding, everything. And he's a good thinking cricketer. ஏன்னா குருணால் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூளை யூஸ் பண்ணி ஆடுவான், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஆடுவான். அந்த விஷயத்துல குருணால் பாண்டியா வந்து ரொம்ப மூளை ஜாஸ்தி அவனுக்கு. So I think அவங்க ஆர்சிபி வந்து tactically if they should குருணால் பாண்டியா 4 ஆட வச்சிட்டு மயங்க் 5, ஜிதேஷ் 6, ரொமாரியோ ஷெப்பர்ட் 7. If they can do that, and then they can think about adukaprom they can think on the impact player la whether they want to bring an extra batter, Swastik Chikara aadama whether or finisher aadlama illati wickets vilana. If they bat first, especially if they bat first, wickets vilana, they can always go for that bowler extra, or if they bat second. So it depends. They can do so much with it. But having said that, Krunal Pandya, I feel, is going to be a very key tomorrow in tomorrow's game. Actually, Krunal Pandya, Bhuvanesh Kumar, Josh Hazlewood. Now, yeah, Bhuvanesh Kumar, Josh Hazlewood, solrena. Bhuvanesh Kumar, especially opening partnership. See, Punjab had the biggest strength in the openers, Prabhsimran Singh and Ivanda. Priyancharya. Sama starts kuduthirukanga. And Angada vandu sometimes what happens, Bhuvanesh Kumar with the late movement in zingizak ulla pote kachakana aarya edukadhukku chance irukku. உள்ள வெள்ள போட்டு பிரியாஞ்சாரி எடுக்குது. Similarly, Prabhsimran Singh எடுக்குது சான்ஸ் இருக்கு. Both and what do you call Josh Hazlewood. So அந்த ஸ்பெல் தான் இம்பார்ட்டன்ட் நான் தோணுதா நீ versus against these people. Who's going to be your act Wi-Fi smart player to watch out for, Chika? I still believe for tomorrow's smart player to watch out for அப்படின்னு காமிச்சா நாளைக்கு மேட்ச்ல I would rate it as Shashank Singh. I tell you why. Shashank Singh. Because avan da the lower middle orderla fulcrum mari rotate panni avan da what do you call, he's giving the stability for the what do you call Punjab Kings in the middle order. என்ன வேணா சொல்ல, அவன் தான் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறான். அவன் இருக்கிறனால ஷேசர் அடிக்க முடியுது, அவன் இருக்கிறனால ஜாஷ் சிங்கிள்ஸ் அடிக்க முடியுது, அவன் இருக்கிறனால மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அடிக்க முடியுது. You have to understand that people are hitting around him, not just playing around him, hitting around him, whether it's Neil, whether everybody, because they know there's ஒருத்தருக்கா பண்ண சாலிடா அவன் விக்கெட் கொடுப்பான் பாத்துக்காமா ஒரு ரெண்டு அந்த மாதிரி. இவன் எப்படி சஷாங்க் விக்கெட் கொடுக்க மாட்டேன்றான், ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு அதான் வந்துட்டு வெரி குட் திங் அபவுட் சஷாங்க். Yeah, from RCB's point of view, I'm going to say Phil Salt. Yeah, Phil Salt. Now, if Phil Salt can get them off to that flyer, our motto on the palt is that and the last year of Phil Salt konjo missing, Chika. He's getting those 30s and 20s, and last year he was scoring big runs. So that Phil Salt is just missing. Adu mattum if he carries on la SRH ku edira samay aadnar obviously, but if he carries on for a big score, he can single-handedly win the match for RCB. So my player to watch out for is Phil Salt. I tend to go with you. The what do you call, and the smart player ana Phil Salt mattum naali maatikichu maatnaanga Punjab. பட் ஆனா அவ்வளோ பஞ்சாப் என்னன்னா ஒரே ஒருதான் சஷாங்க் சிங் ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கானே. நான் இந்த பாட்காஸ்ட் அடி சொன்னேன், நான் வின் பண்ணி நாங்க ஃபைனல்ஸ் வந்துடும். இப்ப நான் ஃபைனல்ஸ் போயிட்டு நான் 4th செலிப்ரேஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 4th 12 o'clock செலிப்ரேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கான் சஷாங்க் சிங். அவ்வளவு வாய் விடுறான், என்ன மச்சா அவ்வளவு கான்பிடண்டா பாருக்கான் பேசுறான். இதே இப்ப புதுசா வந்துட்டு இப்ப போயிட்டு இருக்கு. என்ன தெரியாதுப்பா, நான் இப்ப ஹாஃப் டன் தானா இப்போ full அப்படினா நைட் 4th night, that is 3rd night 12 o'clock, that is 4th morning 12:01 நாங்க செலிப்ரேஷன் வெல்கம் டு தி நியூ ஜெனரேஷன் Chika.
அவன் சொல்றான் அந்த ஐ மீன் அவ்வளவு கான்பிடண்டா பேசுறான். ஐ டோன்ட் நோ how they are being so confident. But then one thing is very good is I believe that யாருக்கு ஆனா எட்ஜ்னு எனக்கு ஆக்சுவலா எனக்கு இன்னும் I'm not able to take a call on it. Ani batting is going to win the match tomorrow, or bowling is going to win the match tomorrow. RCB haven't lost a match away from home. They did lose one home match which was played away. And the SRH match and the SRH match was actually supposed to be in RCB, which is played in Lucknow. Home in போட்டாலே அவங்க தோத்துட்டாங்க. அது ஏனே தெரியல அவங்களுக்கு வந்து. But away in போட்டா they won. So but I don't I'll be very frank, Ani. அதெல்லாம் அந்த அவே கிவேல நான் பார்க்க மாட்டேன் அனி. பார்த்ததுச்சுவனி something tells me, see, it's going to be a very close contest. I think RCB will nick it, Chika. RCB எப்படின்னா இப்ப RCB obviously both the teams will only go for a chase, Ani. Both the teams are very comfortable chasing. Both the teams, whether Shreyas Iyer or Punjab or Jitesh or RCB, they are comfortable chasing. Both the teams are very comfortable chasing. So I still believe that this is going to be a good game. And something tells me if one match with that law of averages na paatha valiga law of average nariya solra law of averages ne adu valiga ala actually adu pathana. So but nethi kaanda batting problem paatha RCB marda. But something tells you Punjab sama team irukanga nani அவன் விட மாட்டேன்றாங்க பஞ்சாப். நானும் இப்போ நீங்க பேசுற பேச்சிலே நான் மைண்ட் மாத்தலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா பஞ்சாபும் சரியான சைடு. ஹர்ஷ்தீப் சிங் நாளைக்கு ஷூரா 50-50 மேட்ச் தான் டெபியூஸ். நான் இது வரைக்கும் கேட் ஆஃப் தி வால் இருந்ததே கிடையாது. நான் வந்து இந்த மேட்ச்ல நிஜமாவே 50-50. ஏன்னா இவ்வளவு ஈக்குவலா ஒரு கான்டெஸ்ட் வெல் கான்டெஸ்ட் கேம் நான் பார்க்க போறல. ஒன்லி திங் அனி பஞ்சாப் அங்கதான். பட் ஆனா அந்த ஓம் சாய் நான் இருக்கா மச்சான், உமர் சாய் எனக்கு அவனை பிடிக்கும். அந்த உமர் சாய் ஆப்கான் பிளேயர். சீக்கா தே சே தி chalk and cheese கம்பேர் பண்றீங்க சீக்கா. இந்த சீசன் ஐபிஎல்ல மார்க்கோ யான்சன் has been their premium wicket taker. அவர் தான் மெயின் 16 விக்கெட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். RCBக்கு அப்புறம் அவர் தான் நெக்ஸ்ட். bowled really well for them all three phases-ல. அஷ்மத்துல்லா ஓமர் சாய் பொல்ல வாங்கியிருக்காரு சீக்கா. if he is going to be the guy who is going to replace மார்க்கோ யான்சன், எனக்கு தெரியல சீக்கா. எனக்கு ஆல்ரெடி ஆடின்னு இருக்காரு. சோ வேற யாரும் கிடையாது. அவங்க ஜேவியர் பார்லெட்டுக்கு தான் திருப்பி போனோம். ஐயோ ஜேவியர் பார்லெட் பூ விட்டுட்டு இருக்கான். செம பூ போலர். இல்லாட்டி அவங்க வந்து they don't need to play that extra foreign bowler. They can play வைஷாக் விஜயகுமார் and செஹல். அது கூட பண்ணலாம் அவங்க. பட் அவங்க பேட்டிங் வீக்கன் ஆயிடுதா? பேட்டிங் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அதுதான் பஞ்சாபோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். இன் ஆல் ஆனஸ்டில நீங்க ஜஸ்ட் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் படி போனீங்கன்னா நீங்க வந்து பஞ்சாப்னு சொல்லிடுவீங்க. why I feel RCB னா ஏன்னா I feel stars are aligned for RCB. அவ்வளவுதான். அது மட்டும் தான். that is why I am saying RCB. just on paper Punjab's batting is very deep and very powerful chika. Opening Prabh Simran, Priyan Sharia. Number 3 Josh Inglis, 4 Shreyas Iyer, 5 Vadera, 6 Shashank Singh, 7 Stoinis, 8 Omar Zai, 9 Kyle Jameson. That is a lot of batting. Harpreet Brar வேற பேட்டிங் ஆட முடியும் 10 இல்ல. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் உமர் சாய் ஆடாம நான் வந்து இந்த சொன்னதுமா வைஷாக் விஜயகுமார் ஆடிடுவேன். வைஷாக் விஜயகுமார் போன மேட்ச் நல்லா bowling போட்டான். But I like Umar Zai also. Let me be very frank. Umar Zai could be a good contributor also. சில மேட்ச் நல்லா போட்டுருக்கான், சில மேட்ச் அடி வாங்கியிருக்கான். So I don't know between வைஷாக் விஜயகுமார் and Umar Zai அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல எனக்கு. பட் அனி நீ பார்த்தா அனி உண்மையை சொல்லட்டுமா, RCB will be too dependent on Virat Kohli, whereas PBKS will not be dependent on any single individual. Ani that is the advantage, the difference between both the teams. That's the difference between both the teams. Okay, final prediction. I still believe that okay, probably technically konja probably RCB edge irukra maari irukku, but I still believe that Punjab will give it a run for the money. udamata Punjab நாளைக்கு. ஏன்னா the momentum பார்த்தா ரெண்டு டீமுக்கும் momentum இருக்கு going to the match. ரெண்டு டீம் momentum இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஜாஷ் ஹேசல் வந்துடுறான்டா. அந்த ஹார்ட் லெங்ஸ் போட்டோன்னா எல்லாரும் அடிக்க முடியாது. நீ ஹார்ட் லெங்ஸ் சிக்கா ஒரு கிரிக்கெட்டிங் வியூல இருந்து நான் பாக்குறேன். they are playing back to back matches. It was a tiring game yesterday for RCB actually.
ஏன்னா நிறைய பேருக்கு கிராம்ஸ் இருந்தது, நிறைய பேருக்கு வந்து they were catching their hamstring, they had to travel today and they immediately have to play tomorrow. It can take a slight toll on their body. So I'm slightly giving the edge to Punjab, Chika. Just sheerly because of the amount of travel time. Immediate travel பண்ணி immediate ஒரு back to back match ஆடுறது. Sometimes பாடி டயர்டா இருந்து கொஞ்சம் டைட்டா இருந்தாங்கன்னா அந்த இனிஷியல் ஃபேஸ்ல லூஸ் பண்ணிடலாம். ஆர் சம்டைம்ஸ் இட் கேன் பி a blessing, அந்த எனர்ஜி அப்படியே எடுத்துட்டு வரலாம். So I'll slightly give the edge to Punjab only on this, but I want Virat Kohli to win the IPL, Chika. I'll be very honest with you, Chika. Just sheerly because of the man scoring so much runs. No, I want him to win the IPL. ஐபிஎல் வின் பண்ணி அவசரப்படாத. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் முடிட்டோம். முதல்ல இந்த மேட்ச் முடிட்டோம். எஸ், யுவர் தாட் இஸ் a good thought. இந்த மேட்ச் பார்த்தோன்னா I give slight this in 50.5 to what you call 51-49 RCB சொல்லுவேன். Because the momentum they're carrying and Josh Hazlewood back, I'm hoping that Josh Hazlewood will be fully fit. And the hard legs அவன் போட்டா அவனை அடிக்கிறது கஷ்டம். அங்கதான் மாட்டிப்பாங்க பஞ்சாப். சரி, ஓகே கைஸ், நீங்க போய் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. Is it going to be RCB? Is it going to be Punjab? It's too tight to call, guys. ஏன்னா ரெண்டு டீமும் சூப்பரா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. Both teams deserve to be there in the top 2. Chika, before you go, thank you once again. Before you go, guys, don't forget to check out Campa. Don't forget to check out AXSmart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.